ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மணி சேவிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது கடைக்கு போயிட்டு வரும்போது பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து டிவி மேலேயோ இல்லை ஃப்ரிட்ஜ் மேலேயோ எதுலையாவது வச்சுருவோம் இல்லையா. ஸோ அப்படி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சு நம்ம அதில் போட்டுகிட்டே வந்தோம்னா ரொம்ப நல்லது. செகண்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் லிஸ்ட்டு. ஸோ நம்ம எப்போயாவது இப்போ ஷாப்பிங் கிளம்பிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தேவையான ஐட்டங்களை மட்டுமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பழகிக்கணும். ஏன்னா நம்ம போய் நம்ம லிஸ்ட்டில் இல்லாததையும் நம்ம எடுத்து நிறைய எக்ஸ்ட்ரா தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தேவையான ஐட்டங்களை மட்டும் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே வீட்டில் இருக்க அந்த ஐட்டங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய மணி வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் லிஸ்ட்டு போடாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் டிப் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, கண்டிப்பாக அதை வாங்கணுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அச்சோ இது தேவையில்லாமல் வாங்கிட்டோமே அப்படின்றத வந்து நம்ம நினைக்கக்கூடாது. வாங்குகிற ஒரு பொருளை நம்ம சந்தோஷமாக அதை வந்து தேவையானதுக்கு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பொருளை வாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த பொருளை வந்து வாங்கலாமா வேணாமா, இது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாரம் வந்து நம்ம யோசிக்கலாம். யோசித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பொருள் வேணும், அப்போ தான் நம்மளால் அந்த ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வாரமும் அந்த வாங்கணும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை வாங்கணும். அப்படி வாங்குறது மூலமாக நம்ம நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு வாரம் கழித்து அந்த பொருள் நம்மளுக்கு தேவைப்படல அப்படின்றத கூட நம்ம நினைக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பிராண்டட்னு சொல்லிட்டு எல்லாமே போய் ஷோரூம்லேயோ இல்லை தேவையில்லாமல் வந்து நிறைய காசு செலவு பண்ணி நம்ம போய் கண்ணாடிக்குள்ளே இருக்கிற ஐட்டம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அது மூலியமாக நிறைய அமௌண்ட்டு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அதே பொருள்கள் தான். ஸோ என்ன அப்படின்னும்போது நம்ம எது எடுத்தாலும் வந்து இந்த 10 ரூபா 50 ரூபா ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா நிறையவே மணி சேவிங்ஸ் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம பிராண்டட் வாங்கினாலும் ஒரு 6 months 1 year மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே இதை வந்து நம்ம வந்து 10 ரூபா 50 ரூபா பொருள் வாங்கிட்டு அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு புதுசாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எப்படியும் நம்ம வந்து பிராண்டட் ஒன் டைம் வாங்கிட்டோம் இனிமேல் வாங்கவே மாட்டோம்லாம் இருக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக அடுத்து ஒரு பொருள் நம்ம வாங்குவோம். ஸோ அதில் போய் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கம்மியானதில் நம்ம வாங்கி நம்ம மணியை சேவ் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் திங்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம நிறைய பொருள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வந்து கண்டிப்பாக வேணவே வேணாம். ஏன்னா கிரெடிட் கார்டில் நம்மளுக்கு நிறைய தேவையில்லாத அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே போடுவாங்க. அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய மணி வேஸ்ட் ஆகுங்க. ஸோ இதை வந்து ஒரு நாள் வேணால் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 1 month ஃபுல்லாக அதை கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ மணி நம்மளுக்கு கிரெடிட் கார்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா கிரெடிட் கார்டு வாங்கவே வேணாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ கிரெடிட் கார்டு வந்து வேணவே வேணாம். நம்மளோட சேவிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவே வேணாம். அப்படி யூஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம மணி சேவ் பண்ண முடியுங்க. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்ரிடே என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் ஸோ என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு நோட்லேயோ நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணுங்க. அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது தெரியும். அப்போ தான் நம்ம வந்து செலவுகளை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் சரி 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் சரி இன்றைக்கி இந்த டேட்டில் இன்றைக்கி இவ்வளோ செலவாச்சு இந்த டேட்டில் இவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தால் மட்டும்தான் நம்மளோட செலவுகளை வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நோட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு எப்பயுமே கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டிப்பையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளோட செலவுகளை வந்து கண்டிப்பாக குறைக்கணும். மேலும் நம்மளோட செலவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் மணி வந்து சேவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு, நம்மளோட இன்கம் எவ்வளவு, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஸோ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம வந்து மணி வந்து சேவ் பண்ண முடியும்.
அந்த மாதிரி இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து மணி வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து ஆர்டிலேயோ இல்லை எஃப்டிலேயோ இல்லைன்னா வந்து ஒரு ஜுவல் வாங்கி வைக்கிறதோ இல்லை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்து ஒரு லேண்ட் வாங்குறதோ, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எப்போயாவது நம்மளுக்கு யூஸ் ஆகும்போது கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மந்த்லி ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா ₹100 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து போட்டு சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து மணி சேவ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.